வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம ஆவி பறக்கிற அளவுக்கு சுட சுட இட்லியை தட்டில் அடுக்கி இந்த சும்மா குழம்ப மன்னிக்கணும், எங்கள் அம்மா செய்கிற இந்த குழம்ப இட்லி முழுகிற அளவுக்கு ஊற்றி பிசைஞ்ச மாதிரி சாப்பிடணும். இந்த குழம்போட ருசிக்கு அப்போவெல்லாம் நான் 10-12 இட்லி சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இந்த குழம்ப எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 5 வரமிளகாய், இது கார அளவான காரத்தில் இருக்கும். ஒரு 30 செகண்ட் இதை வறுத்துக்கலாம். இப்போ இதோட 4 டேபிள் ஸ்பூன் வர மல்லியை சேர்த்துக்கலாம். இது நாட்டு மல்லி, அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அளவான தீயில லேசாக செவக்கிற அளவுக்கு, அதே சமயம் கருகாத அளவுக்கு இதை வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு 1 டீஸ்பூன் சீரகம், 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இது 1 மூடி தேங்காய் அளவு. மறுபடியும் 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டது போதும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 400 கிராம் அளவுக்கு 5 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதையும் எடுத்து பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தது ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் போட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட வதக்கி ஆற வச்ச தக்காளியையும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 200 கிராம் அளவுக்கு 3 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். வெங்காயத்தை லேசாக செவக்கிற அளவுக்கு வதக்கினா மட்டும் போதும், ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்கிடாதீங்க. இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை ஊற்றி ஒரு 10-20 செகண்ட் கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, தண்ணி மாதிரி இருக்கணும். அதனால் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கும் போது கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கிறதால கெட்டியாயிரும். அதனால் தாராளமாகவே தண்ணி ஊற்றி கலந்து விட்டுருங்க. தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கணும். இடையில அடிக்கடி கலந்து விடணும். இந்த மாதிரி தளதளன்னு கொதித்து வந்த பிறகு பொடியை நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். இட்லி தோசைக்கு பொருத்தமாக அருமையான சுவையில் மணக்க நான் செஞ்சுருக்கிற இந்த குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.